அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நீண்ட நாட்களாக காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த துறை எடுத்து வந்த நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாக கடந்த ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி 2553 மருத்துவர்களுக்கு MRBயின் மூலம் தேர்வு நடைபெற்றது. டாடா கன்சல்டன்சியின் மூலம் நடைபெற்ற அந்த ஆன்லைன் தேர்வில் சற்றொப்ப 24,000 மருத்துவர்கள் தேர்வில் பங்கேற்றார்கள். இந்த 24,000 பேரில் 4,485 பேர் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது. MBCக்கு எவ்வளவு, BCக்கு எவ்வளவு, SCக்கு எவ்வளவு, SC அருந்ததி எவ்வளவு, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு, அதேபோல் டிஃபென்ஸ் ராணுவத்தில் பணியாற்றிய வாரிசுகளுக்கு எவ்வளவு என்று கட் ஆஃப் மார்க்கும் அறிவிக்கப்பட்டு எல்லா மாணவர்களுக்கும் அந்த ரிசல்ட் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த 4,685 பேர் தேர்வான நிலையில் 2,553 பேரை அதிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும். இந்த நிலையில்தான் தற்போது காலியான ஒரு 89 பணியிடங்களையும் அதோடு சேர்த்து 4,642 மருத்துவர்கள் நியமிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய CV ப்ரொசீஜர்ஸ் 12, 13, 14, 15 ஆகிய 4 நாட்கள் நடைபெற்று முடிந்தது. 16ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு ரேங்கிங் என்கின்ற வகையிலும் கம்யூனியல் ரொட்டேஷன் என்கின்ற வகையிலும் அந்த பணிகள் இன்று விடிய காலை நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் 2,692 பேருக்குரிய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் செய்யப்படவிருக்கிறது. 2,692 பேருக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆன உடனே நம்முடைய DPH இங்கே அவர் துறையின் சார்பில் இந்த 2,692 பேருக்கும் கலந்தாய்வு நடத்தவிருக்கிறார். இந்த கலந்தாய்வு என்பது ஒரு 3-4 நாட்கள் நடைபெறும் சென்னையில். இந்த கலந்தாய்வு நடைபெற்றவுடன் அடுத்த வாரம் 26ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திருவான்மியூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக 2,642 மருத்துவர்களுக்கும் பணி ஆணைகள் தருகிற மகத்தான விழா ஒன்று நடைபெறவிருக்கிறது. இந்த 2,642 மருத்துவர்களுக்கும் பணி ஆணைகள் தரப்பட்டு முடிந்தவுடன் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மருத்துவர் காலி பணியிடங்கள் இல்லை என்கின்ற ஒரு மகத்தான நிலையும் உருவாக இருக்கிறது. இப்போது புதிதாக சேர்பவர்களும் அல்லது ஏற்கனவே சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவர்களுக்கும் இதில் முதுகலை பட்டப்படிப்புகளை முடித்தவர்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளுக்கு துறையின் சார்பில் கலந்து ஆலோசித்து அவர்களை DMS, DME போன்ற துறைகளுக்கு அனுப்புவது, அப்பொழுது ஏற்படுகிற காலி பணியிடங்களை MRBயின் மூலம் நிரப்புவது போன்ற அந்த நிர்வாக பணிகளை விரைந்தும் செய்யவிருக்கிறது. எனவே இந்த துறையில் காலி பணியிடங்கள் முழுமையாக 100% அதாவது பணியிடங்களை நிரப்பும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.